Hi everyone, I'm Ram. Monthly affiliate marketing மூலியமா $1000 $5000 வரைக்கும் எப்படி earn பண்றதுன்ற சீரிஸ்ல இருக்கோம். இது வரைக்கும் 15 வீடியோ பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வீடியோ டே 16 16வது வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னாக்கா டொமைன்னா என்னென்னு பார்த்தோம், ஹோஸ்டிங்னா என்ன பார்த்தோம், எது பெஸ்ட் ஹோஸ்டிங் பார்த்தோம், எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், எப்படி வேர்ட்பிரஸை செட்டப் பண்ணுறது, இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்தோம். அண்ட் தென் எப்படி எந்த டீமை சூஸ் பண்ணுறது, அண்ட் தென் எந்த தீமில் எந்த டெம்ப்ளேட்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நீங்கள் ஒரு தீம் சூஸ் பண்ணிட்ட பிறகு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே அப்பியரன்ஸ் போங்க, அண்டர் தீமில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸ்டார்டர் டெம்ப்ளேட் இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான தீம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த தீம்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நான் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம விசிட் சைட் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நான் வச்சுருந்த யூஆர்எல்லில் இந்த டெம்ப்ளேட் வந்துருச்சு. ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஓகே, ஸோ எவ்ரிதிங் ஒரு வெப்சைட்டுக்கு உண்டான விஷயம் எல்லாமே டெம்ப்ளேட் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதெல்லாம் கிளிக் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். இந்த பேஜ் நீங்கள் எடிட் பண்ணணும்னு சொன்னாக்கா இந்த இடத்துல எடிட் வித் எலிமெண்ட் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த பேஜ் எடிட் பண்ணுறதுக்குள்ள டூல்ஸ்லாம் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே எல்லா விஷயமும் நீங்கள் மாற்ற ஆரம்பிக்கலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்றதை நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து எக்ஸ் அடிக்கலாம். ஸோ அது ரிமூவ் ஆயிரும். இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஆட் ஆன் பண்ணணும்னா ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஆட் ஆன் பண்ண போறீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துட்டு இத்தனை காலம் வேணும், 1 வேணுமா இல்லை 2 வேணுமா, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு 1 கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன விஷயத்தை வைக்க போகிறீங்கன்னு போடலாம். உங்களுக்கு டெக்ஸ்ட் வைக்கணும்னா நீங்கள் டெக்ஸ்ட் வைக்கலாம், இல்லை ஒரு இமேஜ் வைக்க போகிறீங்கன்னா இமேஜ் வைக்கலாம். ஸோ அப்படியே இல்லை ஒரு வீடியோஸ் வைக்க போகிறீங்கன்னா அந்த இடத்துல வீடியோ வைக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு டெக்ஸ்ட் வைக்க போகிறீங்கன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு இந்த ட்ராக் பண்ணி இங்கே ஓட்டுற வேண்டியது. அப்போ இந்த இடத்துல டெக்ஸ்டாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்க வேண்டியது தான். நான் வந்துட்டு த பெஸ்ட் வே டு மேக் மணி ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயத்தை இந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் எடிட் பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு ஃபான்ஸை நீங்கள் மாற்றலாம். இங்கே இந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் ஸ்டைலுக்கு போனீங்கன்னா அதோட ஃபான்ஸை மாற்றலாம், டெக்ஸ்ட் கலரை மாற்றலாம், உங்களுக்கு என்ன கலர் வேணும். பேமெண்ட் சென்டரில் வைக்கிறதுக்கு இங்கே கண்டென்ட் தட்டிட்டு சென்டரில் வச்சிடலாம். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு ஒரு பிக்சர் வைக்க போகிறீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆன் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டை வந்துட்டு எத்தனை காலமாக பிரிக்க போகிறீங்க, 1 இல்லை 2. ஸோ உதாரணத்துக்கு நான் 2 போடுறேன். ஸோ இந்த இடத்துல 2 வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன விஷயம் செய்ய போகிறீங்க, அதாவது இமேஜ் வைக்க போகிறீங்களா, டெக்ஸ்ட் வைக்க போகிறீங்களா, இல்லை நேரத்து பட்டனை வச்சுட்டு லிங்க் கொடுக்க போகிறீங்களா, அங்கே கிளிக் பண்ணால் உங்களோட லேண்டிங் பேஜ் வரதா, இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு யூடியூப் வீடியோ வைக்க போகிறீங்களா. ஸோ எவ்ரிதிங் வைக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் இங்கே கிளிக் பண்ணி இந்த வீடியோவை இங்கே ட்ராப் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ட்ராப் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்துட்டு யூஆர்எல் கேட்கும், வீடியோவோட யூஆர்எல் கேட்கும். இது இப்போ டம்மியான யூஆர்எல் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு என்னோட வீடியோவை நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இடத்துல சேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட லிங்க்கை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணால் இப்போ என்னோடய வீடியோ வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு இன்னொரு வீடியோ போடலாம், இல்லை நான் வந்து ஒரு இமேஜ் போடனாலும் போடலாம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இமேஜ் போடுறதுக்குன்னு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நான் ட்ராக் பண்ணி இங்கே விட்டேன்னா இந்த இடத்துல இமேஜ் போடுற இடமா ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இமேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சூஸ் பண்ணிடுங்க. பிக்சர் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அப்டேட் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்சர்ட் கொடுத்துட வேண்டியது தான். ஸோ இந்த இடத்துல நான் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வெறும் பிக்சர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் ஒன்றும் நம்ம டச் பண்ணலை, இந்த ஒன்றும் சேஞ்சஸ் கொடுக்கல. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணது கீழே மட்டும்தான். இப்போ பார்ப்போம் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த கீழே வந்து த பெஸ்ட் வே டு மேக் மணி ஆன்லைன் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வீடியோ வச்சுருக்கேன், இங்கே வந்துட்டு பிக்சர் வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட பேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுவோம், இல்லைனா ட்ராப் பண்ணுவோம், எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு டேஷ்போர்ட் போயிடும். மறுபடியும் WordPress டேஷ்போர்ட் போயிட்டு பேஜ்ன்ற இடத்த கிளிக் பண்ணிடுங்க. பேஜ் என்றத இடத்த கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பேஜஸ் பேஸ் ஆன் நம்ம செலக்ட் பண்ண டெம்ப்ளேட்டில் வந்துட்டு என்னென்ன பேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது, கான்டாக்ட்னு ஒரு பேஜ் இருக்குது, ஹோம் இருக்குது, ப்ரைவசி பாலிசி இருக்குது, சாம்பிள் பேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் நான் டிலீட் பண்ண போகிறேன். ரெண்டுத்தையும் நான் டிலீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி ட்ராஷ் கொடுத்துருங்க, டிலீட் ஆயிரும். சாம்பிள் பேஜ் ட்ராஷ். ஸோ வேறு ஏதாச்சும் பேஜ் ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாக்கா இங்கே பேஜ் போயிட்டு ஆட் நியூ கொடுத்துருங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற பேஜோட பேரை இங்கே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் இந்த இடத்துல அபவுட் அஸ்ன்னு போட போகிறேன். க்ரியேட் பண்ணிட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஓகே, மறுபடியும் நம்மளோட பேக் எண்டில் போய் பார்ப்போம். ஸோ இப்போ ஆல் பேஜ் போய் செக் பண்ணுங்கள், நம்ம கொடுத்த அபவுட் அஸ் பேஜ் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ் பேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளோட வெப்சைட்டில் வந்துட்டு நான் 4 விஷயம் வச்சுருக்கேன். ஹோம், கான்டாக்ட் அஸ், கான்டாக்ட் டீட்டெயில், அண்ட் தென் நம்மளோட வெப்சைட் வந்து 4 பேஜ் இருக்குது. ஹோம், கான்டாக்ட், பிளாக், அண்ட் தென் அபவுட் அஸ். இதை நீங்கள் ரீஅரேஞ்சும் பண்ணலாம்.
நம்ம இப்போ வந்துட்டு அந்த 4 பேஜஸ் போட்டுட்டோம் மெனுவில். ஸோ இப்போ வந்துட்டு அந்த மெனுவை கூட நீங்கள் வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்பியரன்ஸ் போயிருங்க. அப்பியரன்ஸ் மெனுஸ் தட்டுங்க. இந்த நம்மளோட பேஜில் வந்துட்டு ஹோம் இருக்குது, அபவுட் அஸ் இருக்குது, பிளாக் இருக்குது, கான்டாக்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணணும். அதாவது முதல்ல நம்மளுக்கு ஹோம் வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு அபவுட் அஸ் வேணும், தென் பிளாக் அண்ட் தென் கான்டாக்ட். நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஹோம், அபவுட் அஸ், பிளாக், கான்டாக்ட், ஆட் டு மெனு பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த 4 வந்துட்டு அரேஞ்சாக இருக்குது. பட் இஃப் லெட்ஸே நீங்கள் வந்து வேறு அரேஞ்ச்மெண்ட்டில் மாற்றணும்னு சொன்னாக்கா இதை வந்துட்டு கிளிக் பண்ணி லெட்ஸே பிளாக் தான் முதல்ல வரணும்னு சொன்னாக்கா பிளாகை கிளிக் பண்ணிட்டு மேலே நீங்கள் ஏற்றிடலாம். மேலே நீங்கள் ஏற்றிடலாம். ஸோ அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஆனால் எனக்கு வந்துட்டு ஹோம் வரணும், அதுக்கப்புறம் அபவுட் அஸ் வரணும், தென் பிளாக், தென் கான்டாக்ட் வரணும். ஸோ அதனால் நான் வந்து இதை கீழே இறக்கிறேன். ஸோ இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட வேண்டியதான். நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே சேஞ்ச் நடந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்மளோட சைட்டில் வந்துட்டு ஹோம் இருக்குது, முதல்ல அபவுட் அஸ் இல்லை, நம்ம ஆட் பண்ணியாச்சு, அபவுட் அஸ் இருக்குது, அண்ட் தென் பிளாக் அண்ட் தென் கான்டாக்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹோம் பேஜ். அபவுட் அஸ் கிளிக் பண்ணி ஒன்றுமே இருக்காது, கான்டென்ட் நம்ம ஒன்றும் எழுத ஆரம்பிக்கல. அண்ட் தென் பிளாக் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு டெம்ப்ளேட்டில் உள்ள விஷயம் தான் இங்கே வரும். இப்போதைக்கு டெம்ப்ளேட்டில் உள்ள விஷயம் தான் வரும். ஸோ இது வந்துட்டு 0வாக இருக்குது. இந்த வீடியோ நம்ம எப்படி டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது மற்றும் எப்படி சர்டன் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுறது, எப்படி நம்மளோட வெப்சைட்டை டிசைன் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு இந்த பிளாக்ஸ் நம்ம எப்படி எழுத போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளோவும் புரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் விஷயம் தெரியலன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் கொடுப்பேன். மற்றும் இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் இதனால் பயனடைவாங்கன்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.